அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹஜ்ஜு கடமையில் நம்ம கடைசியாக தெரிந்து கொள்வது தவாஃபுல் வதா, பிரியாவிடை தவாஃப். இதுதான் கடைசி அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசியாக காபத்துல்லாவுடன் செய்யக்கூடிய அமலை செய்யாமல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட கடைசி அமலாக காபத்துல்லா இருந்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தாலும் ஹைதுள்ள நிஃபாசுள்ள பெண்களுக்கு அதை அனுமதிச்சாங்க. அதாவது ஒரு பெண் தவாஃபுல் இஃபாதாவை 10ஆம் நாள் செய்யக்கூடிய தவாஃபை செஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது குழந்தை பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பல நாட்கள் பிடிக்கும் அவங்க சுத்தமாகறதுக்கு. இப்போ மற்றவர்கள் கூட வந்தவங்க, அதுவும் குறிப்பாக வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஒரு குரூப்பாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு போகணும் உரிய ஒரு 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 டேட்டில். இவங்க ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என்றால் அவங்களுக்கு ஸல்லல்லாஹு சொல்லாங்க, பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு அனுமதி. இப்படிப்பட்ட பெண்களுக்கு தவாஃபுல் இஃபாதா செய்துவிட்டால் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? தவாஃபுல் வதாவை செய்யாமல் அப்படிப்பட்ட பெண்கள் போகலாம். மற்ற எல்லோரும் அதை செய்ய வேண்டும். இதுதான் கடைசி அமல். இதை செய்யும்போது அதை நம்ம காபத்துல்லாஹுவை பின்னோக்கி செல்லாமல் ரிவேர்ஸில் செல்லக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்குறோம். அப்படி தேவையில்லை, முடித்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டியதான். இதுதான் கடைசி அமல். அதாவது நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு தவாஃபுல் வதாவை செய்து கொண்டு நம்முடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு சில வேலைகளை பிறகு செய்யலாம், தவாஃபுல் வதாவுக்கு செய்யலாம், பிறகு செய்யலாம் என்று நினைப்பது தவறு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி அமலாக தவாஃபுல் வதாவை வைத்துக்கொள்ளுங்கள். மக்கா வாசிகளை தவிர, மக்கா எல்லைக்குள், ஹரம் எல்லைக்குள் இருக்கிற மக்களை தவிர மற்ற எல்லா ஹாஜிகளும் தவாஃபுல் வதா செய்ய வேண்டும். குறிப்பாக இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஜித்தாவிலே வாழக்கூடியவர்கள், ஜம்மூமிலே வாழக்கூடியவர்கள், அதே போன்று தாயிபிலே வாழக்கூடியவர்கள், அதாவது மக்காவை சுற்றிய அந்த குறைந்த அந்த தொலைதூரத்தில் வாழக்கூடியவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கண்டா, நல்ல நெரிசலாக இருக்கிறது, வீட்டை போயிட்டு வருவோம்னு சொல்லி. இல்லை, நீங்கள் ஒரு வாஜிபை விட்டு விட்டீர்கள், நீங்கள் தம் கொடுக்க வேண்டும். ஆகவே ஜித்தாவாசிகள், தாய்பிலே உள்ள மக்கள், ராபிகள் உள்ளவர்கள், அதே போன்று ஜம்மூமிலே உள்ளவர்கள், இப்படியாக இந்த பகுதிகளில் வாழக்கூடியவர்களும் என்ன செய்யணும்? தவாஃபுல் வதா செய்துவிட்டுத்தான் வர வேண்டும் அப்படிங்கிற செய்தியையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இது சம்பந்தமாக எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு பூரா கேட்பாங்க. ஆகவே அவங்களுக்கு யாராவது இந்த விளக்கங்கள், சில தவறான விளக்கங்களை கொடுக்குறாங்க, இது தவறு. ஆக அவங்களும் என்ன செய்யணும்? தவாஃபுல் வதா செஞ்சுட்டு தான் வரணும். இதுதான் அமல், ஹஜ்ஜுடைய கடைசி அமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய ஹஜ்ஜையும்